ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வீடியோ வந்து பார்த்தோங்க. ஸோ பார்த்துட்டு நாங்கள் திருச்சூர் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு கொச்சி டு திருச்சூர் வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. ஸோ இப்போ பார்க்குற இந்த டனல் பார்த்திங்கன்னா குதிரன் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாலக்காடு டு திருச்சூர் போகிற வழியில் இந்த டனல் இருக்குங்க. நம்ம தென்னிந்தியாவிலே மிக நீளமான சாலை சுரங்கப்பாதைனா அது இந்த டனலை வந்து நம்ம சொல்லலாம். குதிரம் மலையை வந்து குடஞ்சி இந்த டனலை வந்து பண்ணனால குதிரன் டனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2021 இந்த சுரங்கப்பாதையை யூஸுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா, இதோட ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே 1.6 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட நீளம் வந்து இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம எப்படி இந்த பக்கம் போகிறோமோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து இதே மாதிரி இன்னொரு டனல் இருக்குது. அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து போவாங்க. காலையில் விட நம்ம சாயந்தரம் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது இன்னும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டனல்குள்ளே வரோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வந்து அடுத்த நாள் காலையில் திருச்சூரில் ரொம்ப முக்கியமான கோயில்னால் அது வந்து நம்ம வடக்குநாதன் கோயிலை வந்து சொல்லுவாங்க. இந்த வடக்குநாதர் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த அமர்நாத் லிங்கத்தை வந்து பனிலிங்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்தை நெய்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 4 to 11 o'clock, அப்புறம் 5 to 8:30ங்க. உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் வந்து நான் உள்ளே எடுக்கல. அதனால தான் சுற்றி வெளியே மட்டும் காமிக்கிறேங்க. திருச்சூரில் வந்து இது சென்டரில் இந்த கோயிலை சுற்றி தான் நம்ம எங்கே போகிறதா இருந்தாலுமே வந்து போகணுங்க. இந்த கோயிலில் இருக்க சிவன் கோபமாக இருக்கும்போது அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக பரசுராமன் வந்து நெய்யால் வந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சதாகும். அதனால் சிவன் வந்து அந்த கோபம் தணிஞ்சு 12 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்ட நெய்லிங்கமாக வந்து காட்சி அளித்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நெய்லிங்கத்தை தான் நம்ம வந்து மூலவராக வழிபடுறோங்க. இந்த நெய்லிங்கம் வந்து எப்போதுமே வந்து உருகவே உருகாதுங்களா, நல்லா பாறை மாதிரி நல்லா இறுகி போயிருக்குங்கண்ணா. நம்ம மூலவருக்கு வந்து நெய் பன்னீர் சந்தனம்னு சொல்லி அபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த நெய்க்கு வந்து எதுவுமே ஆகாதுங்களாம். இந்த லிங்கத்துக்கு வந்து பாதுகாக்க வகையில் அதுக்கு வந்து கவசம் மாதிரியும் வந்து போட்டிருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த சிவனுக்கு வந்து ஆரத்தி காமிக்கும் போதும் சரி, கருவறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு சூட்டினாலும் கூட அந்த நெய் உருகவே உருகாதாங்க. இந்த சிவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நெய் எந்த விதமான ஒரு வாசனையுமே இருக்காதுங்களாம். எந்த ஒரு பூச்சியுமே நெய்யை, அதாவது இந்த மூலவரை தாக்கவே தாக்காதாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுக்கு எதிரில் நந்தி வந்து இருக்க மாட்டாங்க. நந்தி தனியாக ஒரு மண்டபத்தில் தான் இருப்பாங்க. ஸோ பிரதோஷ காலங்களில் சிவன் அந்த மண்டபத்தில் எழுந்தருளி பிரதோஷ வழிபாடு நடத்துவாங்க. தேவர்கள் அசுரர்கள் வந்து அமிர்தம் வந்து கிடைக்கிறதுக்கு பார்க்கடலை வந்து வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை வச்சு தான் அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுப்பாங்க. ஸோ அந்த பாம்பு கற்பகிரக வாசலில் மணியாக வந்து இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. அந்த மணியை வந்து பிரதோஷ காலங்களில் மட்டும்தான் அடிப்பாங்களாம். இந்த கோயிலில் நடைபெற முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே, அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய பூர திருவிழா தாங்க. அந்த டைமில் யானைகளை அலங்காரம் பண்ணி ரொம்ப விமர்சையாக இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. அந்த சமயத்தில் மற்ற கோயில்கள், அதாவது திருமம்பாடி, பரமேக்காவு பகவதி அம்மன் கோயில்னு மொத்தம் 10 கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவரை வந்து அலங்காரம் செஞ்சு அலங்காரம் பண்ண யானையில் இந்த வடக்குநாதன் டெம்பிளுக்கு அழைச்சிட்டு வருவாங்களாம். ஸோ இந்த கோயிலில் ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருவிழா வந்து இந்த திருவிழா தாங்க. நிறைய யானைகளெல்லாம் வச்சு அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. கோயிலுக்குள்ளே பச்சை பசேர்னு கேரள மாடலில் கட்டியிருக்க சன்னதின்னு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்துட்டு அப்புறம் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பரமேக்காவு பகவதி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோயிலும் ரொம்ப 1000 வருஷம் பழமையான கோயில் தாங்க. உள்ளே வந்து செல்லு அலோடு கிடையாது. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கரங்களோட இருக்கக்கூடிய தேவி வைஷ்ணவி அம்மா தாங்க. வடக்குநாதன் கோயிலில் நடைபெற அந்த பூர திருவிழாவுக்கு வந்து இந்த கோயிலும் ஒரு முக்கியமான அம்சமாக அங்கே வந்து பங்கேற்குங்க. ஸோ இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போயிருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தனால வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ நீங்கள் திருச்சூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற கோயில் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.